எனக்கு ஒன்று நடந்துச்சு. मैं दे போன दूँ। வாரம் எங்கள் हाँ, அம்மாவும் ठीक है வேலைக்காரங்களும் எங்கள் மாமாவோட चल। ஆப்பிள் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ओ पिंगला, काम जरा जल्दी कर, ट्रक कल सुबह आ रहा है लोडिंग के लिए। நாளைக்கு ட்ரக் வர போதாமா? ஆமா, எப்படிம்மா அதுக்குள்ளே இதெல்லாம் பறிக்க முடியும்? பண்ணி முடிச்சாகணும்னு மாமா கட்டன் ரேட்டா சொல்லிட்டாருடா. மாமாவுக்கு ஒரு வேலையே இல்லை. என்னடா மாப்பிள்ள சலிச்சுக்கிற? சலோ காடி மே போயிட்டோம். ஓடி ஆடி கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாரிச்சதான் உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த முடியும். அட நீங்க வேற என்ன, பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளையா லட்சணமாவா நடந்துக்கிறான் இவன்? மானமே போகுது, விளையாட்டுத்தனமாவே இருக்கான். கவலைப்படாத விடுமா, போக போ எல்லாம் சரியா போயிடும். குள்ளர் ஃபார்மில் ஒரு தமிழ் ஃபேமிலி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல தமிழ் பேச தெரியும். நம்மளை மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போகிற வழியிலே பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்ன கேட்குறீங்க? எல்லாம் அவன் இஷ்டம், நீங்க அவனே கேளுங்க. என்னடா மாப்பிள்ள சொல். டேய் 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 பதில் சொல்லிட்டு போடா. டேய் எங்கடா போற? அம்மா தூக்கம் வருதம்மா, வீட்டில் போய் தூங்க போகிறேன். ஏண்டா இப்பதானடா வந்த, அதுக்குள்ள தூக்கமா? பாருங்கண்ணே, எப்பவும் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படிடா? சரி சரி, கதவை திறந்து வச்சு படுக்காத. சரிம்மா. குரங்குங்க வந்துரும். हाँ, कैसे हो? अच्छे हैं भैया। क्या हुआ? जंगल में एक भैंसा आया है। कौन देखा? मेरा भैया देखा और इसने भी देखना है। हैं? हाँ मुझे भी देखना है। ऐसा क्या? चलो बेबी को भी दिखाते. चलो चलो चलो. எப்போது சில காட்டெருமைங்க வழி தவறி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு தனியாக வந்துடும். அப்படி வர காட்டெருமையை பார்க்குறதுக்காக பெரியவங்க யாருக்கும் சொல்லாமல் நாங்கள் போவோம். புதுசாக யார் வந்தாலும் அவங்கள எங்களோட சேர்த்துக்குவோம். அதில் எங்களுக்கு ஒரு ஜாலி. அந்த தடவை காட்டெருமை சிங் தோட்டத்துக்கு பின்னாடி வந்திருக்குன்னு சொன்னாங்க. சிங் தோட்டத்தை தாண்டி போகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா சிங் ஒரு காட்டியான மாதிரி, ஜங்லி ஹாத்தின்னு நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப கோவக்காரன். 4 நாளைக்கு முன்னாடி கூட அவன் தோட்டத்துக்கு போன ஒரு சின்ன பையன் காலை உடைச்சிட்டான். चोर का इनके आ गया अरे भागो 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 पकड़ो लोगों को, भागो छोड़ना मत। भागो भागो पीछे मत देखो, भागो भागो. चोर चोर अभी चकली आती. अरे यार अरे बाप रे, ए उधर नहीं, उधर उधर उधर, ए तू इधर. छोड़ना मत. ए साला ए रुको तुझे अरे यार उठ उठ आगे 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 भाग 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 भाग. रुको. जा 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 आगे जा 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 जा. अरे तू जा फंक्शन कर दूंगा रे. अरे बच्चे हम लोग दिखा नहीं इधर. சிங்குக்கிட்ட இருந்து தப்பிக்கிற அவசரத்தில் மிலிட்ரி கேம்ப் நடக்கிற இடத்துக்குள்ளே தெரியாமல் போயிட்டேன். எங்கள் ஏரியாவில் நடக்கிற மிலிட்ரி கேம்பில் அடிக்கடி ஆளுங்க மாறிட்டு இருப்பாங்க. புதுசு ஆஃபீஸர் வந்துட்டு இருப்பாங்க. தெரியாமல் தப்பு பண்ணி அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு ஏதாவது வேலை வச்சுருவாங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே கஷ்டமாக. बेवकूफ कौन है तू? पागल है क्या? बाद में गार्डन साफ करेगा. देख पहले ये फ्लोर साफ करो, जल्दी से करो, तब तेरी अक्ल टिकाने पे आएगी. आइंदा तू कभी ऐसा नहीं करेगा साला. அன்றைக்கி அந்த சிங் மட்டும் என்னை விடாமல் துரத்தாமல் இருந்திருந்தா நான் அந்த வேலையை செய்ய வேண்டிய வந்திருக்காது. அந்த ஆஃபீஸரும் என்னை பார்த்துருக்க மாட்டார். ஏய் மச்சா ராஜா, டேய் நீ எப்படா இங்க? நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல சார். டேய் விளையாடாதடா. இல்லை சார், நான் பொய் சொல்ல. என் பேர் ஜீவா. நிஜமாக சொல்கிறேன் சார். நானும் என் அம்மாவும் எங்கள் மாமா தோட்டத்தில் வேலை செய்கிறோம். நான் என் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போய்ட்றேன் சார். ஐயோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கியா? உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், பேர் ராஜா. காலேஜில் ஒன்றா படித்தோம். டிட்டோ அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன கொஞ்சம் கலரும் முடியும் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி நீ அவனை மாதிரியே இருக்க. நம்பலையா? என்கிட்ட அவனோட வீடியோ இருக்குது, பார்க்குறியா? இதை பாரு, இது ஃபர்ஸ்ட் இயரில் கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட் அப்போ எடுத்தது. திஸ் இஸ் ராஜா.
என்ன மாதிரியே ஸ்கூல் லெவலில் ராஜா தான் சாம்பியன் சொன்னாங்க. அன்னைக்கு அவன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் திடீர்னு பெட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராஜா தோக்குறான், ராஜா தோக்குறான். ஏச்சி குரு 50 கட்டினா 100, 100 கட்டினா 200. 2000. ராஜா தோக்குறான், ராஜா தோக்குறான். இவ பேர் ரீமா, இவன் வஹாப். விடு மச்சான், ஒரு தமா துண்டு கப் போச்சுன்னு இவ்ளோ ஃபீல் பண்ற? விட்ரா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சதுக்காக செலிப்ரேட் பண்ண துட்டு ஷேர் பண்ண பாரு, இது போதும் மச்சான். கப்பு போனது ஒரு பெரிய விஷயம் இல்லைடா. அது என் வீட்டில் நிறைய இருக்கு. ஆனால் நான் நிஜமாவே தோத்துட்டேன்னு அந்த ரமேஷ் நினச்சிருப்பான்ல, அதுதான் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. இப்படி சொல்லி சொல்லி எல்லா சரக்கும் நீ குடிச்சிடாத. நாங்க இருக்கோம்டா. பீருனா வஹாப்க்கு உயிர். ராஜா, ரீமா, வஹாப் 3 பேரும் சேர்ந்து 3 மஸ்கெட்டீஸ்னு ஒரு கேங் வச்சிருந்தாங்க. அந்த கேங்க்ல தான் நானும் இருந்தேன். எங்களுக்கு எதிராக இன்னொரு கேங் இருந்தது, அது மரண ஓல கேங். அந்த கேங் லீடரோட பேர் கராத்தே துர்கா. எங்கள் 2 கேங்கும் சேர்ந்து பண்ணாத கலாட்டாவும் இல்லை, பண்ணாத அராஜகமும் இல்லை. செம்ம ஜாலியாக இருக்கும். சூப்பர் பேட்ச் எங்களுது. ஆனா என்ன ஒரு வெரி போனா जीते रहो। माँ कैसी है? அம்மா டீக். अच्छा जाओ। எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு நல்ல லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் போச்சு. எங்க வீட்டில் நானும் அம்மாவும் மட்டும்தான். அவங்க அப்படி இல்லை, பெரிய ஃபேமிலி, பணக்காரங்க. அங்க நான் எப்படி? அவங்க அத்தாவும் அம்மாவும் ஒத்துக்குவாங்களா? அப்போ உனக்கு ஓகே தானே? ஸோ நீ லவ் பண்ணிட்டு இருக்க? வாவ். ஏ வஹாப், இங்க வாடா. கங்க்ராட்ஸ். வஹாப் ஃபேமிலி கிட்டே பேசி ஓகே பண்ணுறது என் பொறுப்பு. நீ கவலைப்படாத, ஓகே? நான் பார்த்துக்கிறேன். ஏய் இதுக்கா 4 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் லூசு. ஷீ டூ லவ்ஸ் யூடா. மச்சான், அப்ப நீ பீர் பாட்டி மச்சான். இல்ல, இனிமே அவர் குடிக்க மாட்டார். ஓ அதுக்குள்ள மாறிட்ட? ஃபைன், கங்க்ராட்ஸ். நல்லா இருடா. हाय। ஹாய். I love you। இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு. இப்ப பாரு, உன்னை பார்த்தா ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கேன். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொல்லும் பேரழகில்தான் படைத்தவளோ அவள் செந்தமிழ் தேன்மொழி. போதும், நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ டூ. ஆனா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஏய் இங்க பாரு, நீ அழகான பொண்ணு, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். என்ன மாதிரி இதெல்லாம் வேணாம். லெட்ஸ் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன? நான் ஒரு தடவை கமிட் ஆயிட்டா என் பேச்சு நானே கேட்கறது இல்ல. என்னதான் ராஜா ஜாலியான பையனாக இருந்தாலும் கோவம் வந்துட்டா வார்த்தைக்கு வார்த்தை உதைக்கு உத திருப்பி கொடுத்துருவான். படித்து முடித்து வேலை தேடிட்டு இருந்தப்ப நாங்கள் எல்லாம் ஈவினிங்கில் ஒரு டீ கடையில் மீட் பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் அரியர் எழுத போயிருந்த எங்கள் பேட்ச்மெட்டை ஜூனியர் பசங்க வெளியாரங்களை வச்சு அடிச்சுட்டு தான் வந்து சொன்னான். ஏய், நீ எதுக்கு வர? ராஜா சண்டை போடுறத பார்க்கணும், நானும் வரேன். சரி வா. காலேஜில் எல்லாருக்கும் ராஜா ஃபைட் பண்ணதை பார்க்க பிடிக்கும். என்னதான் அவன் விளையாட்டுத்தனமாக ஃபஸ்ட் இயரில் தோற்று பண்ணாலும் அதுக்கு பிறகு வந்த இயர்ஸில் அவன் தான் கிக் பாக்ஸிங் சாம்பியன். செம்ம ஸ்டைலாக ஃபைட் பண்ணுவான் அவன். யாரா அவன் நடிச்சு? இவன் தான் அடித்தான். ஏன்டா அவன் நடிச்சு? அடிப்போம். என்ன பண்ணுவேன்? அறிவு செல்லும்போது தனித்தனியாக தானே வருவீங்க, வரும்போதெல்லாம் அடிப்போம். இந்த வருஷம் நாங்கள் பாஸ் அவுட் ஆகி வெளியில் போனால் அடுத்த வருஷம் நீங்கள் போவீங்க. சர்டிஃபிகேட் வாங்க அரியர் எழுத வரும்போது உங்களை ஜூனியர் அடிச்சா எப்படி இருக்கும்? ஏய், எதுக்கு இப்போ வீணா பேசிக்கிட்ட? அடிப்போம். இப்போ என்ன? அப்போ நீங்க அச்சா நாங்களும் அடிப்போம். அறா பார்க்கலாம். அச்சி, அன்னைக்கு உடஞ்சது தான் அது. இட்ஸ் அ சென்டிமெண்டல் திங். அதான் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இப்படி வாயேன், உன்னை வீடியோ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையாக புரிஞ்சிட்டோம். நான் மிலிட்ரியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்.
இந்த 3 மஸ்கிட்டஸ் மட்டும் ஒன்றா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ராஜாவும் ரீமாவும் ஒரே கன்சர்னில் வேலை பார்க்கறதா சொன்னாங்க. வஹாப் கூட அவன் கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணான். பட் என்னால் போக முடியல. அப்போ ராஜா ரீமாவுக்கு கல்யாணம் தெரியல. ஆனால் ரீமா ராஜாவை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லணும்னா என்னோடய ஸ்லாம் புக்கில் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற இடத்துல ராஜானும் லவ்ன்ற இடத்துல நத்திங் பட் ஃப்ரெண்ட்ஷிப்னும் அவள் எழுதியிருந்தா. 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்களா தெரியல. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் போபாலில் செட்டில் ஆயிருக்கலாம். ஏன்னா ரீமாவோட ஃபாதர் போபால் ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ்னு அவன் சிஸ்டர் பேரில் கடை வச்சிருக்காரு. ராஜாவோட அப்பா ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வஹாபோட அப்பா சென்னையில் நிறைய இடத்துல பிரியாணி கடை வச்சிருக்காரு. எல்லாருமே வெல் செட்டில் ஃபேமிலி. இன்றைக்கும் அவங்க எல்லாம் ஒன்றா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் அந்த ராஜா வீடியோவை மறுபடியும் பார்க்கலாமா சார்? நான் இப்போ அர்ஜென்ட்டாக லே கேம்ப் வரைக்கும் போனோம். நெக்ஸ்ட் வீக் உன்னை பார்க்கும்போது தனியாக ஒரு கேசட் தரேனே. சார் அடுத்த வாரம் வருவீங்களா? ஹே கண்டிப்பாக. என்னாச்சு? இல்லை, கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, ஒன்றும் இல்லை. ஓகே தென் டேக் கேர். சரி சார், பாய். அன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்த பிறகு என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு என் அம்மா கிட்ட சொல்லாமா வேணாமான்னு தெரியாமல் குழம்பிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் அடிபட்டுட்டு வரதே வேலையா போச்சு. அறிவே இல்லை உனக்கு. சரி 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 சரி. பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு எல்லாம் வந்தாதான் உனக்கும் பொறுப்பு வரும். என்ன பண்றது? இது பாருடா, இந்த அம்மாக்கு உன்னை விட்டா வேற யாருடா இருக்காங்க? எப்போ பார்த்தாலும் நான் அந்த வீடியோ பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தூக்கமே வரல. என்னடா இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலன்றதாங்க பெரிய விஷயம். ஏன்னா எப்போ எப்படி தூங்குவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு தடவை எங்கள் மாமா தில்வாலே துல்லியனியா லேஜா இங்கே படத்துக்கு கூப்பிட்டு போனார். படத்தோட கடைசியில் ஷாருக் கான் ட்ரெயினில் போயிட்டுருப்பான். காஜலை விடாமல் அவங்க அப்பா கையை பிடிச்சி வச்சுருப்பார். எப்போ அந்த கையை விடுவார், ஒன்றா சேருவாங்கன்னு தியேட்டரே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தது. நானும் தான். அப்போ வந்துச்சு பாருங்க ஒரு தூக்கம். ஒரு தடவை மாமா அவங்க வீட்டுக்கு எங்களை சாப்பிட கூப்பிட்டுருந்தாரு. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அப்பப்போ திருவிழா நடக்கும். திருவிழாவை பார்க்குறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் போவேன். ஜல்தி சே கிதர் ஜாக்கே பேட்டே ரே. எல்லாரும் உட்காந்து டான்ஸை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போது த்ரிஷாலா எஸ்டேட்டில் பொண்ணு பார்க்க போயிருந்தப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி கண்ட இடத்துல கண்ட நேரத்தில் தூங்கி வழிஞ்ச எனக்கு என்னை போலவே இருக்கிற ராஜாவோட வீடியோ பார்த்ததுலேருந்து தூக்கமே வராமல் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தோணுச்சு. பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கே என்னை எங்கள் அம்மா அனுப்பாது. எங்கேயோ இருக்கிற சென்னைக்கு எப்படி அனுப்புவாங்க? அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாமா இல்லை சொல்லாமல் கிளம்புறதான்னு குழம்பிட்டு இருந்தேன். சொன்னால் எங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் சொல்லாமல் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அம்மாவை விட்டு நான் ரொம்ப தூரம் போனதே இல்லை. உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்தால் அவங்கள நீங்கள் பார்க்க போவீங்களா போக மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த காட்டெருமை பார்க்க போகிறது, நடுராத்திரி குளிரில் சத்தில் ஜாத்தோரமாக நடந்து போகிறதுன்னு இந்த மாதிரி சாகசம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். வந்துடுறேன்டி, நாளைக்குள்ளே வந்து சேருவேன். நான் வந்து சேரும், ட்ரெயின் வந்து சேரும். வெய் ஃபோனை வை. சார், இந்த ட்ரெயின் சென்னைக்கு தானே போகுது? ஆமாங்க, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக போய் நாளைக்கு பகல் நைட்டு எல்லாம் போய் அடுத்த நாள் காலைல போய் தான் சேருமா. 24 hours ட்ரெயினில். இவர் மாதிரி எனக்கு எந்த எரிச்சலும் இல்லை. சென்னையில் என்ன நடக்குமோன்ற ஆர்வம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. அறிவிருக்கேன் உனக்கு? என்ன வண்டி ஓட்டுற? ஏய் கூட்டிட்டு போடா. யார் யார் நீங்க? என்னை விட்டுடு.
அப்பா போபாலில் ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ்னு அவன் சிஸ்டர் பேரில் கடை வச்சிருக்காரு. ஏங்க இந்த ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்கு? ये ऐश्वर्या टेक्सटाइल्स कहाँ पे? वहाँ सिटी मार्केट में. रीमा मैडम है? तो कौन हो? मैं उनका दोस्त हूँ। वो अपने पिता के साथ गुफा मंदिर गए हैं. மேம் சாப், மேம் சாப், ஏன்டா இங்க வந்த? மேம் சாப் பார்க்கவே கூடாதுன்னா நான் எங்க ஊருக்கு வந்துட்டேன். அது யார் இங்க வர சொன்னா? உன்னால தான் நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. எங்க அப்பா நினைச்சிருக்காரு. அவர் பார்த்தாருன்னா பிரச்சனை ஆயிடும். போயிடு. अरे मेम साहब सुनिए तो, वही तो मैं आपसे कहने की कोशिश कर रहा हूँ कि मैं तेरी इतनी हिम्मत, हम क्या बिगाड़ने आया है? सर आप जो समझ रहे वो नहीं हूँ. अरे माँ जी मैं वो नहीं हूँ जो आप समझ रहे हैं. वो नहीं हूँ मैं. प्लीज मैं संभाल लूंगी. आप चलिए यहाँ से. प्लीज मैं संभाल लूंगी. पापा मम्मा प्लीज लेके जाइए ना पापा. चलिए निकल यहाँ से. जाने हमें कब शांति मिलेगी. என்ன விளையாடுற நீ? எதுக்கு என்ன மேம் சாப்னு கூப்பிடுற? மேம் சாப் நீங்கள் எல்லாம் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என் பேர் ஜீவா, ராஜா இல்லை. நான் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து வரேன். உங்கள் காலேஜ் மேட் சங்கர் சுப்பிரமணியம் மிலிட்ரி கேம்ப்க்கு வந்திருந்தாரு. அவர் தான் உங்களையும் ராஜா பற்றியும் சொன்னார். அப்புறம் வஹாபு வீடியோ கூட காட்டினாரு. அதனால தான் நான் ராஜாவை பார்க்க வந்தேன். நீங்கள் எதுக்கு ராஜாவை பார்க்கவே கூடாதுன்னு இங்கே வந்துட்டீங்க? உங்கள் 2 பேருக்குள்ள அப்படி என்னதாங்க பிரச்சனை? ஃபிலிமில் தான் இந்த டபுள் ரோல்லாம் நிஜத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏங்க நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கும் ராஜாவுக்கும் என்னதாங்க பிரச்சனை? ஏன் அவரை பார்க்கவே கூடாதுன்னு இங்கே வந்துட்டீங்க? நானும் ராஜாவும் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படித்தோம். அப்பா அவரோட பிஸ்னஸ் விஷயமா மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்துட்டாலும் நான் சென்னையிலேயே ஹாஸ்டலில் தங்கி அவன் கூடவே காலேஜும் படித்து முடித்தேன். அவன் வேலைக்கு ஜாயின் பண்ண கம்பெனிலேயே நானும் ஜாயின் பண்ணேன். கிழிச்சது போதும், ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. கம். There were no secrets between us. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம். நான் எப்பவும் அவனை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அப்புறம் ஒர்க் பண்ணும்போது நான் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாடகைக்கு எடுத்து தங்கினேன். அவன் வீட்டில் அவன் இருந்ததை விட என் வீட்டில் இருந்தது தான் ஜாஸ்தி. நான் அவனுக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி. எப்பயுமே என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ராஜா வஹாப் 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். எங்கள் 3 பேருக்குள்ளே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. யூனோ வாட், எந்த மூமெண்ட்டில் ராஜா மேலே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறிச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அவனோட இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ராஜா இப்படி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான். யாரு? அப்பா. சரி சரி. ஹாய்ப்பா. எப்போதுமே என்னோட பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறேங்க அப்பா. அந்த பர்த்டேக்கு என்னோட கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். நான் ராஜாவை லவ் பண்ணுறதா சொன்னேன். ராஜாவோட ஃபேமிலியோட பேசட்டுமான்னு கேட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட நான் என் லவ் சொல்லணும்னு முடிவு பண்ணேன். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பக்கத்தில் இருக்கும்போது நான் அவ்வளோ நர்வஸாக ஃபீல் பண்ணேன். ஏய் ஏதோ முக்கியமாக பேசணும்னு கூப்பிட்டு வந்தேன். இப்போ சும்மா அமைதியாக இருக்க, என்ன சொல்ல? அப்போ தான் அவள் எங்கள் லைஃப்பில் வந்தா. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் so sorry. Sorry. Urgent. Oh. Your card. Oh, sorry. Sorry girls, I'm late. சரி வா வா வா, இதை கழுத்தில் மாட்டிக்கோ. அந்த பிளாக் கூட மிக்ஸ் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு, முகத்தில் பூசு. ஏய் வாடா போலாம். இரு, அவ என்ன பண்றான்னு பார்த்துட்டு போலாம். ஏய் சபி, என்ன ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கா? அமலா, அந்த போர்டு எழுதிட்டல? ரெடியா இருக்கு. So sweet. சபி ரெடி?
இருக்கேன். நீங்களா எந்த கட்சி? இது எந்த கட்சியும் இல்லை, தமிழ் உணர்வு உள்ள எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற ஊர்வலம் இது. சார் இந்த பொண்ணுங்களா யாரு? அவங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுற சில கட்சிகளுக்கு இல்லாத அக்கறை இந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இருக்குது. அதை நினச்சா பெருமையாக இருக்குது. அதான் வார் முடிஞ்சு எல்லாருக்கும் சம உரிமைன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் ஏன் இந்த ஊர்வலம்? வாருக்கான காரணம் அப்படியே தானே இருக்குது. சொந்த நாட்டு மக்கள் மேலே எந்த அரசாங்கமும் குண்டு போட்டதில்லை. அது இலங்கையில் நடந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் அங்கே இருக்கிற தமிழர்களை தன் நாட்டு மக்களை நினைக்கவே இல்லை. அவங்ககிட்ட போய் எப்படி சம உரிமை கேட்க முடியும்? அதனால் தமிழர்கள்லாம் நிம்மதியாக வாழணும்னா தனி ஈழம் ஒன்று தான் நிரந்தர தீர்வு. அது நிச்சயமாக கிடைக்கணும். அது வரைக்கும் அங்கே வாரும் முடியாது, போராட்டமும் ஓயாது. இதுக்கு மேலே யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. தயவு செஞ்சு எல்லாம் கலைஞ்சு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. போங்க எல்லாரும் போங்க. ஹலோ, யார் அந்த பொண்ணு? போங்க. ஹலோ, நீங்களாம் எந்த காலேஜ்? மச்சான், எல்லா பொண்ணுங்களும் மற்றவங்க முன்னாடி தன்னை தேவதை மாதிரி காட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஷீஸ் ஸோ டிஃப்ரெண்டா. காலேஜை கட் பண்ணிவிட்டு சினிமா பீச்சுன்னு சுற்றாமல் சோஷியல் காஸ்க்காக கருப்பா மேக்கப் எல்லாம் அவளை பார்த்த உடனே பிடிச்சி போச்சுட்டா. காலையிலேருந்து ஒரு 500 தடவையாவது இதை நீங்கிட்ட சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னேன், என் மச்சா கிட்ட பேசிட்டு படி. மச்சான் நான் என்ல அவள் தான், இங்கேயும் சேம் பிளட் தான், எப்படியும் செஞ்சுரி தாண்டிருப்பேன். கடவுள் எனக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் கொடுத்துருக்கானே, உங்க எல்லாருக்கும் பொறாம. பாக்குறதுக்கு மட்டும் நல்லா இருந்தா போதுமா? பழகி பார்த்தா தான் தெரியும் அவனுக்கு சூட்டா வாழான்னு. ஆமால, பழகி பார்த்தா தெரியும்ல. வாங்க பழகலாம் வாங்கன்னு சொன்னா கூட ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியணும்ல. இவன் வேற தேடி பார்த்து பழக சொல்லுவான் போல இருக்கு. அவளை பார்த்தாலே தெரியுது அவன் ஃபேமிலிக்கு சூட் ஆக மாட்டான்னு. எப்ப பாரு போராட்டம் அதுன்னு சுத்துறவா அவ பின்னாடி நீ சுத்துன, நீ ப்ராப்ளத்துல மாட்டிக்குவ. பழகி பார்த்தா தெரியும்னு சொன்னேன், இப்ப பார்த்தாலே தெரியும்ன்ற. ஏன்டி கன்ஃபியூஸ் பண்ற? உனக்கு கிச்சன்ல தானே வேலை, இதை எடுத்துக்கோ. எடுத்துக்கோ, போடி போ. ஏய் போடி போடி. மச்சான், இந்த பொதுக்கூட்டம் போராட்டம் எல்லாம் எங்கே நடக்குதோ கன்ஃபார்மாக அவளை அங்கே பிடிச்சலாம்டா. ஆனால் ஏதாவது ஐடியா வேணுமே, என்ன பண்ணலாம்? இந்த போராட்டம் எல்லாம் எங்கே நடக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரோட்டில் நடந்து போகும்போது வெறும் சினிமா போஸ்டர்ஸை மட்டும் வேடிக்கை பார்க்காம அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போராட்டம் சம்மந்தப்பட்ட போஸ்டர்ஸையும் பார்க்கணும். யார் பிட் நோட்டீஸ் கொடுத்தாலும் வாங்கி பார்த்துடணும். அடிக்கடி லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும். அப்பதான் அங்கே ஒட்டி இருக்கிற போஸ்டர் மூலமா தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்க போராட்டம் நடக்குது என்னன்னு. அப்படி முடிவு பண்ணி நாங்க பல போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டோம். அவளை கொல்றதுக்கு ஒரு கும்பல் தேடிட்டு இருக்குன்னு தெரியாமலே நாங்க அவளை தேட ஆரம்பிச்சோம். மத்திய அரசே சார் என்ன சார் போராட்டம் முடிச்சிட்டாங்களா? ஆமா சார். சார் காவேரி தண்ணி இன்னும் வரலையே. அதான் மழை வந்துருச்சே சார். அடுத்த போராட்டம் எப்போ சார்? அடுத்த வருஷம் தான். நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராட மாட்டீங்களா? ஏய் விட்றா, நிரந்தர தீர்வுனா மச்சான் உனக்கும் உன் ஆள் வரைக்கும் அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஓட்டு வாங்க வரைக்கும் என்ன பண்றது? ஒரு நல்ல தலைமை வந்தால் தான் எல்லாமே மாறும். சாப்பிடுற பொருள் எதுவா இருந்தாலும் கிளாஸ் கண்டெய்னர் இல்ல மெட்டல் கண்டெய்னர்ல வாங்குங்க. நீங்க சமைக்கிறதா இருந்தாலும் அதை எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் அதையே பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு மண் பாத்திரங்கள், பித்தளை பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதையெல்லாம் பயன்படுத்தலாமே. இன்னும் பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுனால நிறைய நோய்கள் வருது. கேன்சர், அல்சர், ஜெனடிக் டிசார்டர்ஸ், விஷன் ஃபெயிலியர், ஸ்கின் ப்ராப்ளம், இன்னும் எவ்வளவு. தண்ணி ஊருக்கு தான் உபதேசம் வச்சான். பணக்காரங்க பிளாஸ்டிக் பாட்டில் மினரல் வாட்டர் குடித்தியும் ஏழைங்க பிளாஸ்டிக் குரத்தில் தண்ணி பூச்சி வைக்கிறதுன்னு தெரிவிக்கும். நம்ம ஊரில் பிளாஸ்டிக் ஒழிக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, அது மட்டுமா சார்? ஒயின் ஷாப்புக்கு குடிக்க போனால் பிளாஸ்டிக் கிளாஸ், மிஸ் பண்ணுற வாட்டர் பாக்கெட்டும் பிளாஸ்டிக்கு. அப்புறம் குடிச்சிட்டு வெறும் வயிற்றுல படுக்கூடான்னு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் அங்கே சூடான இட்லியே பிளாஸ்டிக் பேப்பரில் வைக்கிறான். கொதிக்கிற சாம்பாரை அது மேலேயே ஊற்றுறான். இந்த மேட்டர்லாம் விட்டீங்களா சார்? இந்த படத்துலலாம் விவேக் காமெடியில் வருவீங்களே, அவர் தானே நீங்கள்? நானே தான். பாரு மச்சான், படத்தில் வரவங்க கூட நேரில் வந்துட்டாங்க. உன் ஃபிகர் இன்னும் வரவே இல்லையடா. சார் கால்டா கூட பிளாஸ்டிக் தானம்ல. எங்கேயாவது உன் ஆள் வரலான்னு பார்ப்போம்டா. செக்யூரிட்டியா? ஏய், who is this in charge man? ஏய், யாரா இது? நில்ல, யாரு கூப்பிட்டாங்கன்னு கேட்டு வரியா? நான் தான் கூப்பிட்டேன். நீ தான் இதுக்கு இன்சார்ஜா? என்னையா அது? காண்டம் சிலம்பரத்துக்கு ஸ்கூல் குழந்தையும் காலேஜ் பசங்க கூட்டு வந்துக்கிறேன், இது தப்பு இல்லையா? யோ, விளம்பரம் இல்லையா? பாதுகாப்பான செக்ஸை பற்றி விழிப்புணர்வு பேரணி. எங்க காலத்துல கல்யாணம் ஆனவங்களே செக்ஸை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்கயா. இப்போ என்னடானா படிக்கிற பசங்களும் படிக்கிற பொண்ணுங்களும் செக்ஸ் பிரச்சாரம் பண்றாங்க. காலம் ரொம்ப கெட்டு போச்சியா.
உங்கள் காலத்து ஆளுங்க வெளிப்படையாக பேசாமல் முன்னெச்சரிக்கையாக இல்லாதனால தான்யா இந்தியா எய்ட்ஸில் 4வது இடத்துல இருக்கு. ஓ ஐஜி ஆமாம், டெல். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீ தானே போன வாரம் இந்த 12B பஸ்ஸில் பொண்ணுங்களை உழப்ப தெரியும். நீயும் அங்க இருந்தியா? நான் டென்ஷன் உன் பிபி மட்டும் இல்லடா. நான் வேணா இந்த முக்கரிக்கு உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். டைம் பாரு, வெயில் கொளுத்துது, தாங்க முடியலையா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இது பாரு, நம்ம வீணா எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கோம். டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அவ எங்கேயும் வர்ற மாதிரி தெரியல. இன்னைக்கு ஈவினிங் மியூசிக் அகாடமியில் ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் இருக்கு. அதுக்கு போனோம் ரீமா. ஏ லிசன், இனிமே நான் எந்த போராட்டத்துக்கும் வரதா இல்ல. வெயில்ல நீ தெரியறது வேஸ்ட். அவ எங்கேயும் வர மாதிரி தெரியல. மண்டை காயுது. கருத்து போயிட்டேன். இன்னைக்கு மட்டும் கடைசி ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். அவள் அங்கேயும் வரலன்னா நான் இனி எவ்வளோ தெரியல. ஓகே, இன்னைக்கு நைட் ஷீலாவோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்கு. நாங்க தனியா போக முடியாது. நாம 2 பேரும் சேர்ந்து வரோன்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன். வஹாபும் வைஃபை கூட்டிட்டு கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். நான் வரல. ஏய் இறங்கடி. ஹாய். நூரி எங்க? ஷீ இஸ் பிரெக்னன்ட். Oh my god! Oh my god! Congratulations, man. சொல்லவே இல்ல. I'm so happy for you, da. Thanks sir, thanks sir. Thank you so much மச்சான். யார் அந்த பொண்ணு? என்ன பொண்ணு? அதான் அந்த yellow சுடிதார்ல பார்ட்டி நடத்த கூடாதுன்னு தகராறு பண்ண வந்திருக்காளா? சாச்சா இல்ல, ஷீ இஸ் மை சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி எல்லாருக்குமே ட்ரெஸ் கோட் கொடுத்துருந்தோம். அவ மட்டும் மிஸ் பண்ணிட்டா. அதுக்கு எவ்வளவு பெரிய டிஸ்கஷனா? ஏய் ரீமா. ஏய் இரு. ஒன் செகண்ட். ஏய் ஹாய். ஹாய். என்ன உன் ஃப்ரெண்ட் காஸ்டியூம் மிஸ் பண்ணிட்டாளா? ஹாய் யா. சோ சேட். கவலைப்படாதீங்க, வஹாப் சிஸ்டர் உங்க சைஸ்ல தான் இருப்பா. உங்க வேஸ்ட் சைஸ், ஐ மீன் பேண்ட் சைஸ் 30 இருக்குமா? 28. ஓ அதேதான். உங்க டாப், ஐ மீன் ஷோல்டர் XL L மீடியம். அதேதான். ஏய் என்னது இது? பாலிவுட் மேனியா. ஓ ஓகே. அது அப்புறம் சோ வஹாப் வீட்ல ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் இருக்கு, வேணும்னா கொண்டு வர சொல்றேன். ஐயோ இல்ல வேணாம். சும்மா ரெடி. நீங்க ஒரு கொண்டு வர சொல்லுங்க. ஏ மச்சான் நீ போய் கொண்டு வாடா. போடா. நோ ப்ராப்ளம். இங்க வர. ஒன் செகண்ட். மச்சான் பேண்ட் சைஸ் 28, ஷர்ட் மீடியம். ஓகே போ. எங்கடா போ சொல்ற? ஏதாவது கடையில் போய் வாங்கிடுவேன். ஈஸியாக இந்த நேரத்தில் எந்த கடை தந்திருக்கும்? டேய் உன் லவ்க்காக நான் என்னால் பண்ண இது கூட பண்ண மாட்டேன். காசு அதான் அந்த பிரியாணி வித்து காசு இருக்கும்ல. டேய் போறேன். போ. ஏய் சாண்டி, பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, போய் ஸ்டார்ட் பண்ணு போ. ஓகே வள்ளி, நீ இவரோட வந்துரு. நான் போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. யூ கோ. ஓகே பை. நம்ம சும்மா அப்படியே பேசிட்டு போலாமே, வாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் ட்ரெஸ் கோட் எல்லாம். இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்க? ரீமா, இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோம்ல. எங்க? அந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ போராட்டத்துல. ஆமா பார்த்துருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் வேற எந்த போராட்டத்திலையும் உங்களை பார்க்க முடியலையே. வேற என்ன? ஐ மீன் இந்த காவேரி இஷ்யூ, நோ பிளாஸ்டிக், HIV அவேர்னஸ். சோஷியல் ஆக்டிவிஸ்ட் காமராஜர் இருந்த வரைக்கும் அவர் நடத்தின எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டேன். அவர் டெத்துக்கு அப்புறம் ஈழம் இஷ்யூ தவிர வேற எதுக்கும் போறதில்லை. ஓ ஓகே. ஏய் திஸ் இஸ் ரீமா. ஹாய் ரீமா. நீங்க? ஐ அம் வள்ளி. வள்ளி. 3rd year law, சென்னை லா காலேஜ். ஏய் ஷீலா உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு வா. நீ போ. கோ போய் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணு. இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நமக்காக மத்தவங்க டைம் வேஸ்ட் ஆக கூடாது இல்லையா? போ. நான் இது வரைக்கும் டான்ஸ் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பேண்ட் போட போறேன். யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஐம் குவைட் நர்வஸ். என்னங்க நீங்க இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? ஏய் டா. தேங்க்ஸ் டா. தேங்க் யூ. நைஸ். தேங்க்ஸ். தங்கச்சி ட்ரெஸ்ன்னு சொன்னீங்க, ஆனா பிரைஸ் டேகோட இருக்கு. எப்படி மாட்டி விட்டேன் பாத்தியா? ஆக்சுவலா இவ ஃபேமிலி கஞ்ச ஃபேமிலி. புது ட்ரெஸ் போட்டா பழசாயிடுன்னு பிரைஸ் டேக் கூட அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க. அதான். சரி போட்டு பார்க்கறேன். யாராவது இங்க கமெண்ட் பாருங்க, பண்ணா கூட நான் இருக்கேன். உங்களை யாரும் கலாய்க்க மாட்டாங்க. நாம எல்லாரையும் கலாய்ப்போம். ஓகே? தேவையில்லாம எங்களை வேற ஏன்டா நீ உன் கூட கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க? நான் மட்டும் தனியா வந்தா அவளை சைட் அடிக்க வந்த மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களை கூட்டு வந்தேன். யூ நோ அட்மாஸ்பியர். டேய் அவ படிக்கிறது வேற ஏதாவது லா காலேஜ் ஆக போதுடா. ஏய் சென்னையில் இருக்கிற ஒரே லா காலேஜ் இது மட்டும்தான். அப்படியா? சொல்லு. 9444 ஏய் 8477. ஓ வரடா. ஏய் ஹாய். ஏய் ஹாய். மேம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹலோ மேடம். ஹலோ.
நீ பேசிட்டு வா, நம்ம ஓகே மேம், நான் 7:30 கரெக்டா வந்துடுறேன். பை பாய் பை. பாய் டி. நீங்க எங்கீங்க? நீங்க இந்த காலேஜ்ல படிக்கிறீங்களா? நான் தான் சொன்னேனே லா காலேஜ்ல படிக்கிறேன்னு. ஆமா, லா காலேஜ்னு சொன்னீங்க, ஆனா இந்த காலேஜ்னு சொல்லலையே. சென்னையில ஒரு லா காலேஜ் தாங்க இருக்கு. அப்படியா? என்ன மச்சான், நமக்கு தெரியாம போச்சுல? ஆமா தெரியாது சரி அதை விடுங்க. நீங்க எதுக்கு இங்க? இல்லை சும்மா காற்று வாங்க வந்தோம். அட்மாஸ்பியர் ப்ராப்பர்ட்டி. ஆ? இல்ல இங்க சும்மா காஃபி சாப்பிட வந்தோம். ரெண்டு பேரும் போய் சொல்ல தெரியாம உளறாங்க. ஆக்சுவலா நாங்க எதுக்கு வந்தோம்னா ரீமாவோட தாத்தா பார்க்க வந்தோம். அவர் இங்க என்ன பண்றாரு? ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு வர்றாரு. இந்த வயசுல என்ன கேஸ்? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ, அவர் பெரிய ஆளுங்க. அவர் ஹெல்ப் வேணா உங்களுக்கு தேவைப்படலாம். அப்படி யாருங்க அவரு? தி கிரேட் அட்வொகேட் ராம் ஜெத்மலானி. ராம் ஜெத்மலானி? ரியலி? ஆமா, அவர் ரீமாவோட தாத்தா தான். ரீமா ஒரு நார்த் இந்தியன் தானே, பார்த்தா தெரியல? ஆக்சுவலா ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் விஷயமா அவர் இங்கே வர போறாரு. அது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இவங்க மறைக்க பார்த்தாங்க. ஆனா நான் ஏதோ உங்ககிட்ட உளறிட்டேன். பை மிஸ்டேக் தானே உளறினேன். இதுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்? ஏங்க என்கிட்ட தானே சொன்னாரு, அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க உங்க தாத்தா கூட ஒரு இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? அவர் கூட இன்டராக்ட் பண்ணா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ கண்டிப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னா முதல்ல நிற்கிறவ ரீமா. முதல்ல இந்த காலேஜ் விஷயம்லாம் நீங்கள் முடிச்சிருங்க. நீங்கள் படித்து முடிச்ச உடனே அவர்கிட்ட ஜூனியராக சேரணும்னா கூட இவ சேர்த்து விட்டுருவா. யூ டோன்ட் வரி. ஓகே. தாத்தா தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. ஒன் செக். ஹலோ அங்கிள், நான் ராஜா பேசுகிறேன். உங்களுக்காக கோட் வாசலில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்படிங்களா? உங்கள் ஃப்ளைட் இப்போ தான் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆச்சா? ஓஹோ. ஓகே ஓகே சரி. ஓ, தாத்தாவோட கேஸ் நாளைக்கு போஸ்ட்போன் ஆயிருக்கு. இப்போ காஃபி சென்ட்ரலுக்கு வர சொல்கிறாரு. தமிழ்நாடு காஃபி மேலே இருக்கிற பிரியம் தாத்தாக்கு இன்னும் குறைவே இல்லை. பாப்பா ஜெத்மாலினி காஃபி தான் குடிப்பாரா? நானும் உங்க கூட வரேனே. ப்ளீஸ், நான் அவர் கூட கொஞ்சம் பேசணும். நானும் வரேனே ப்ளீஸ். ஓகே, ஆனால் நீ லா எல்லாம் படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஃப்ரீ டைமில் லா பற்றி பேசினா அவருக்கு பிடிக்காது. ரிலாக்ஸாக இருப்பாரு. ஓகே. ஸோ கொஞ்சம் கேன் ஐ? யா ஓகே மச்சான், நான் கிளம்புறேன். நீ ரீமாவோட வந்துடு. ஓகே பாய் 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 பாய். அங்கிள் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் எது சாப்பிடலாமே சார்? ஆர்டர் ப்ளீஸ். 2 ஜெத்மலானி காஃபி கொண்டு வாங்க. ஜெத்மலானி காஃபி? நீங்கள் போங்க, நான் சொல்கிறேன். ஓகே. புதுசு எங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. என்ன பேசணும்? பிறந்தது வளர்ந்தது படிச்சது பிடிச்சது பிடிக்காதது இப்படி ஏதாவது சொல்லுங்களேன். எனக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா. ஓஹோ, எனக்கு தான். நான் பிறந்தது சென்னை ஜிஹெச்ல. ஓஹோ, நான் திருச்செந்தூர் முருகன் கோயில். கோவில்யா? யா ரியலி? யா யா. ஓ, திருச்செந்தூர்னா உங்க வீட்ல முருகன், வேல்முருகன், குமரன், சரவணன், ஆறுமுகம், சுப்பிரமணியம், பாலசுப்பிரமணியம் இப்படிதானே வச்சிருக்கணும். அதான ராஜா. பொறுக்கிற குழந்தை ஆனா இருந்தா ராஜான்னு, பொண்ணா இருந்தா விஜயன்னு பேர் வச்சுக்கலான்னு எங்க அம்மா அப்பா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ராஜா. ஆணுக்கு ராஜானா பொண்ணுக்கு ராணி தானே, அதானே ராஜா விஜயா. பேர்ல ஜா வந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப ஜானகின்னு பேர் முடிவு பண்ணியிருந்தா ஆண் இல்ல பெண் எந்த குழந்தை பிறந்தாலும் வச்சிருக்கலாம்ல. உங்க பேர் ஜானகி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆக்சுவலாக என் பேர் முருகன் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா உங்க பேர் வள்ளி இல்லையா? ஏய், சும்மா தமாஷா தான் பேசிட்டு இருக்கேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. டைம் ஆயிடுச்சுங்க. ராம் ஜெத்மலானி சார் வரல, உங்க ஃப்ரெண்ட்ஸும் வரல. நான் வேற 7:30க்கு என் மேம் வீட்டுக்கு போகணும். லா காலேஜ்க்கு டியூஷன் கூட இருக்கா? டியூஷன் இல்லைங்க, ஷீஸ் a spinster. டெய்லி நைட் அவங்களுக்கு துணை ஐ கோ ஸ்டே வித் ஹர். உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஹலோ ரீமா. ஏய், போய் சொல்லி அவளை பிக்கப் பண்ண நான் தான் கிடைச்சனா? இப்போவும் சொல்றேன், அவனுக்கு சூட்டா மாட்டான். என்னது, நீ வீட்டுக்கு போயிட்டியா? உன் தாத்தாவும் வீட்டுக்கு வரேன்னாரா? இது முன்னாடி சொல்ல வேண்டியதானே. நான் உனக்காக வேஸ்ட்டாக அந்த காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரீமா, யோ யூஸ்லெஸ். நீ ஃபோன் வை. ஐம் ஸோ சாரி. அவர் வீட்டுக்கு போயிட்டாரா? நம்மளும் அங்கே போகலாமா? ஐயோ, அவர் வீட்டில் வெளியே ஆளுங்களை மீட் பண்ண மாட்டாரு. நாளைக்கு 4 o'clock வேற ஏதாவது காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா? எந்த காஃபி ஷாப்? அவருக்கு அப்பப்போ மூட் மாறிட்டே இருக்கும். நான் ஒரு 3:30க்கு உன்னை காலேஜில் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஏய் ஹாய். வந்துட்டாரா? போலாமா? இஸ்பானி சென்டர் காஃபி டே கரெக்டாக 5 o'clock வரேன்ட்டாரு. இன்னும் 1 hour இருக்கு, அது வரைக்கும் பக்கத்தில் ஒரு புக் ஷாப் இருக்கு. ரீமாக்கு ஒரு புக் வாங்கணும், போலாமா? ஓகே. என்ன மாதிரி புக்ஸ்
தேடிட்டு இருக்கீங்க? சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ரீமா ஒரு புக்கு கேட்டிருந்தேன். Oh, they have categories like literature, fiction, science fiction, literary fiction, romance, science, classics, fantasy, religion, health, humor, education and career, business. They also have biographies, history also. யா ஐ நோ. Great. ரீமா ஒரு புக்கு கேட்டிருந்தேன். புள்ளி விவர புளியா இருக்காங்க. வள்ளி, இந்த புக்கை படிச்சிருக்கியா? செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி புக்ஸ்லாம் பிடிக்காது. I only read autobiographies. ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இவர் ஒரு பெரிய ரைட்டர். அவர் லைஃப்லேருந்து தான் எழுதியிருக்காரு. படிச்சு பாரு, தெரியும். Okay, I'll try. ஓகே. ரீமா இந்த புக் தான் கேட்டிருந்தா. பாஸ், ரீமாக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சார் இது இந்த புக் என் கடையில் இல்லை சார். இங்கேருந்து தான் எடுத்தேன் சார். சார் ஸ்டாக்கே இல்லை சார். ஹலோ, நீ பில் போட போறியா இல்லை மேனேஜர் கிட்ட சொல்லுமா? நான் இவனுங்களை பற்றி தெரியாதா? இந்த புக்கை கேட்டு 7-8 மாதம் எத்தனை பேர் வந்தாங்க. அப்படி பொண்ணுங்களை முடுக்கிறால இந்த புக்கில் என்ன தான் இருக்குன்னு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, பில்லை போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். போடுங்க. ஹலோ. ஓ அப்படிங்களா? ஓகே. இப்போ தான் அங்கிளோட பேசினேன். ஏதோ வேலையாக இருக்காராம். நாளைக்கு மீட் பண்ணுறேன்னு சொன்னார். நாளைக்கு கிளாஸ் பங்க் பண்ணுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் சொல்கிற இடத்துக்கே வரேன்றாரு. நீ வேணா உனக்கு பிடிச்ச இடமா சொல்லு, அங்கேயே மீட் பண்ணலாம். அது நான் நாளைக்கு சொல்றேன். ஓகே சரி, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல நான் போய்க்கிறேன். சி, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். கம். இதான் உனக்கு பிடிச்ச இடமா? ஓ, ஆனால் பார்த்தா ஏதோ ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. இங்கே ஜெட்மலானி சார் குடிக்கிற காஃபி கிடைக்கும்ல? வேற என்னெல்லாம் கிடைக்கும்? உள்ள வாங்க, தெரியும். ஓ, நான் ஜெத்மலானி சாருக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். கன்ஃபார்மாக வந்துடுவாங்க. இன்னைக்காவது ஜெத்மலானி சார் வந்துருவார்ல? என்னம்மா வள்ளீங்க? என் ஃப்ரெண்டுமா, உங்களெல்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்க. வணக்கம் தம்பி. எங்க அம்மா. வணக்கம். அப்பா உனக்கு ஒரு துணி வாங்கி வச்சிருக்காரு, எடுத்துட்டு வர சொல்றேன். வரேன் தம்பி. சித்தாலா இருக்காங்க. அப்பா கொத்தனார வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நான் பெரிய லாயர் ஆகணுங்கிறது அவங்க ஆசை. என் மேலே நிறைய அஃபெக்ஷன் வச்சிருக்காங்க, நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி வீணை சுத்த மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். வள்ளி. அப்பா. வணக்கங்க. இந்தாம்மா. தேங்க்ஸ்ப்பா. ஏன்ப்பா இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருக்கீங்க? காலேஜில் படிக்கிற பொண்ணு ஸ்டைலாக போட்டுட்டு போனால் நல்லா இருக்கும்ல. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஓகேப்பா, பாய்ப்பா. நான் பெரிய லாயர் ஆகிறேனோ இல்லையோ, அட்லீஸ்ட் லாயர் என்ற பேர் எடுத்தா போதும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன எப்பவும் பேசிட்டே இருப்பீங்க, திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க? நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ராம் ஜெத்மலானி வந்து ரீமாவோட தாத்தா கிடையாது. அது எனக்கு நேற்றே தெரிஞ்சிருச்சு. நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும்போது ரீமா நார்த் இந்தியனுங்கிறதுனால நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் எப்போ இந்த புக்கை நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணீங்களோ அப்போவே என் கூட பேசுறதுக்கு பழகிறதுக்கு தான் நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எனக்கு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை. எங்கள் அம்மா அப்பாவோட ஆசை தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்கள நேரில் பார்த்தா தான் என்னோட நிலைமை புரியும்னு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இந்தாங்க உங்கள் புக். எனக்கும் மற்ற பொண்ணுங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசை தான். அதுக்காக தான் அன்றைக்கி பார்ட்டிக்கும் வந்தேன். ஆனால் எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. ஓகே பாய். இனிமேல் நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ப்ளீஸ். அம்மா அப்பா இருக்காங்க. பாய். நான் அப்பவே சொன்னேன்ல, அவள் உனக்கு சூட்டா மாட்டான்னு. அவளை மறந்துட்டு வேற வேலையை பாரு. அதை எப்படி மறக்க முடியும்? எப்படியும் ஃபியூச்சரில் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறா. அதே நானாக இருக்கக்கூடாது? அது வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல? ரீமா, அங்கே பாரு. ஏய், எங்கடா போற? இருடி. ஏய், அவதான். நான் அதான் இந்த 1.5 வருஷத்துல சென்னை ரொம்ப மாறிடுச்சு ஜீவா. இன்னும் கொஞ்ச நாள்ல அடையாளம் தெரியாம போயிடும் போல.
எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. பக்கத்துல ஒரு பிரியாணி ஷாப் இருக்குமே. ஆமா, இன்னைக்கு கடை லீவு. என்ன விஷயங்க? ஓகே, ஓனரோட சன் வஹாப் எங்க இருக்காருன்னு தெரியுமா? அண்ணா அவரோட குழந்தைகள் நாகூர்ல மொட்டை போட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு. நீங்க? அவரோட ஃப்ரெண்ட் ரீமா. ஒரு நிமிஷம். அண்ணா, உங்க ஃப்ரெண்ட் ரீமான் ஒருத்தங்க வந்திருக்காங்க. என்ன? ஹாய் வஹாப், ஹவ் ஆர் யூ? ஃபைன் ரீமா. குழந்தைக்கு மொட்டை போட போயிருக்கியாமே? ஆமா. என்ன குழந்தை? ட்வின்ஸ் ரீமா, ரெண்டும் ஆம்பளை பசங்க. ஓ, அண்ட் ஹவுஸ் நூரி? அவ நல்லா இருக்கா. ராஜா உன் கூட வந்திருக்கானா? இல்ல. ஏய், ராஜா அங்க தான் இருக்கானா? அப்படிங்களா? குடுங்க நான் பேசுறேன் ப்ளீஸ். யூ சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொன்னால வம்ப பண்ணாத. இப்போ எதுக்கு பேசணும்ன்ற? நேர்ல பாக்கும்போது பேசிக்கலாம். அங்க என்ன ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். என்ன திடீர்னு சென்னைக்கு? ராஜாக்கு நாளைக்கு பர்த்டே இல்லையா, அதான் விஷ் பண்ணலான்னு வந்தேன். ஹே, நான் வந்திருக்கேன்றத ராஜா கிட்ட சொல்லிடாத. I have something surprising to show him tomorrow, okay? ரூம் புக் பண்ணிட்டு உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன். We'll catch up there, okay? We have all rooms occupied, so we have only one suite room. Is it okay for you? Okay. ஸ்வீட் ரூம்னா? ஸ்வீட்னா 2 portions இருக்கும். ஒரு பெட்ரூம் and a hall. ஏங்க, இந்த ஹால் ரொம்ப அழகா இருக்குங்க. நான் இங்கே படுத்துக்கிறேன். பெட்ரூம்? ஏங்க, இந்த ரூம்ல டிவி இருக்கு. நான் இங்கே தங்கிக்கிறேங்க. நீங்க போய் ஹால்ல படுத்துக்கங்க. எங்க ரிமோட்? ஜீவா, டீ? இங்க நிறைய டிவி வருதுங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு போகாம இதெல்லாம் பார்த்தாலே ஜாலியா இருக்கலாம்ல. வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் இதெல்லாம் ஜாலியா பார்க்க முடியும். எங்க அம்மா மாதிரியே பேசுறீங்க. रुक जा ओ दिल दीवाने पूछूं तो मैं जरा ये बात है लड़की है या है जादू ओ ஏங்க என்ன இங்க கொஞ்சம் வாங்கல. என்னாச்சு? வாங்கல. ஏங்க கொஞ்சம் வெள்ள வாங்கல. எதுக்கு? ஐயோ கொஞ்சம் வாங்கல. என்ன விஷயம் சொல்லு. முக்கியமான விஷயம் வாங்க. வாங்க 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 சீக்கிரம் வாங்க சீக்கிரம். அந்த டிவில பாருங்க. இத பார்க்க தான் இவ்வளவு அவசரமா கூப்பிட்டியா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இத பார்க்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சில நேரத்துல காட்டெருமைங்க எங்க ஊர் பக்கமா வரும். அப்ப நாங்க ரொம்ப தூரத்துல ஒளிஞ்சு நின்னு பயந்து தான் பாப்போம். ஆனா இவங்க ரொம்ப கிட்ட போய் எப்படி எடுக்கறாங்க? ஏதாவது ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஜூம் லென்ஸ்னா? இத கேக்குறதுக்கு வேற நேரம் இல்ல உனக்கு? ஏய் என்னங்க நான் கேக்குறேன். அறிவில்ல. ஜீவா, டிஃபன் ரெடி. சாப்பிடு வா. ஜீவா. என் மேல கோவமா? சாரி, தெரியாம திட்டிட்டேன். அதான் மன்னிப்பு கேட்டேன்ல. நல்லா இருக்குல்ல? ஏங்க நீங்க கோவமா கதவு டக்குன்னு சாத்தின உடனே எனக்கு காலெல்லாம் ஆடி போயிடுச்சு தெரியுமா? காலாடி போச்சா? ஏன்னா எனக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். டிவியில பார்த்தேன், அந்த நடிகர் நல்லா காமெடி பண்றாரு. யாருங்க அவரு? வடிவேலு. சின்ன குழந்தை கூட தெரியும். அது உனக்கு தெரியாதா? நீங்க வேறங்க, நான் தமிழ் படமே பார்த்தது கிடையாதுங்க. எங்க ஊர்ல ஹிந்தி படம் மட்டும் தான் போடுவாங்க. என்ன ஏதாவது படத்துக்கு கூட்டு போங்க ப்ளீஸ். பக்கத்து தியேட்டர்ல என்ன படம் ஓடுதுன்னே தெரியல. ஐயோ எந்த படம் வேணா இருக்கட்டும்ங்க, தமிழ் படம் பார்க்கணும். चलिए ப்ளீஸ் चलिए 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 ஓகே கூல். ஹே, டிக்கெட் கிடைச்சிருச்சு. அப்படிங்களா? இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் திருப்பி ரிலீஸ் பண்றது ஃபேஷன் ஆயிடுச்சு. அண்ட் ஹவுஸ்ஃபுல்லா வேற ஓடுது பாரு. நான் உங்க போட்டோ பார்த்திருக்கேன், எங்க மாமா வீட்ல இருக்கு, எனக்கு தெரியும். ஏய் நம்ம அண்ணன் தேடிட்டு இருக்கிறது இவன தான்டா. ஏய் ஜீவா வா போலாம், படம் போட்டு போறாங்க. என் கால் போனது காரணமே வந்தாடா. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரி சேட்டு, எல்லாம் நான் பாத்துக்கறேன், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சொல்றா அண்ணே, நம்ம தேடிட்டு இருக்க பையன் ஆல்பர்ட் தேட்டர்லனா இருக்கான். கூட வேற ஒரு பொண்ணு இருக்கானே. நான் போட்றவா? டேய் நீ எதுவும் பண்ணி சொதப்பிடாத. எஸ்ஐட போறான். அவன் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணினே இரு. 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். என்னாச்சு? நல்ல விஷயம், போயிட்டு வந்து சொல்றேன். ஹலோ ரவி, வரும்போது சேட்டு சொன்ன படம் தூக்கிட்டு என்னாச்சு? நாளைக்கு வெயிட் ஏய் இத கொஞ்சம் குடுமா, ரொம்ப குளிருது எனக்கு. ஏய்
என்னடா என்ன கை வைக்கிற? ஏய் என்ன கை வைக்கிற? ஏய் ஹாய் ராஜா ஹாய் ரிமா ஹாய் ஏய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா நான் நினைச்சேன் இல்லங்க நான் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து இருக்கா யார்? வந்துட்டீங்களா இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் ராஜா என்னோட ஃபர்ஸ்ட் லவ் உங்களை மாதிரி இல்ல ரொம்ப ஸ்வீட் போயிட்டே இருங்க இந்த கராத்தே ஜிக்கா கிட்ட வா ஓட்றவா வாடா 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 ஏய் யாரு கிட்ட சொல்லு போட்றவா ஏய் வாடா 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 வாத போட்றவா போட்றவா வாடா ஏய் அவன் அங்க இருக்கான் பாரு கை நீட்டி பேசாதடா அவன் நம்மள பார்த்தா ஓடிடுவான் இது கொஞ்சம் பிடிங்க கொஞ்சம் பிடிங்க ஐயோ, நீங்க வாங்க. என்ன நீங்க சொல்லல நீ அவனை பார்த்து கை நீட்டி கத்தனால தான் உசாரா எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான் அண்ணா வந்து என்னடா பதில் சொல்றது வா வணக்கண்ணே என்னடா உள்ள இருக்கறடா தேவையில்லாம ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே குடிகார பசங்க உள்ள புந்து உழப்பிட்டானுங்கண்ணே அவன் எஸ் ஆயிட்டானே இந்தா நம்ம பசங்களை ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்க சொல்லு ரவுண்ட் அடிச்சுக்கினே இருக்கணும் அவனை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு நியூஸ் வரணும் சொதப்பன சாவடிச்சிடுவேன் ஏய் ஜீவா என்னாச்சு ஐயோ ஏய் தேவலாம பயப்படுற என்னங்க இப்படி ரவுடிசம் பண்றாங்க ஐயோ இதுவும் மூடிரும் எதுக்காக இப்படி சந்தோஷமா உங்க கூட எல்லாம் வெளில வரவே முடியாதுங்க பசங்க பயங்கர கல்யாணம் பண்றாங்க ஹோட்டல் ரூம்க்கே தேடி வந்துட்டு போறாங்க அதெல்லாம் வர மாட்டாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஏய் ரிலாக்ஸ்யா ஓகே லெட்ஸ் டூ ஒன் திங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ராஜாவை பார்க்க போறேன் எந்த ட்ரெஸ் போட்டு போனா நல்லா இருக்கும்னு நீ பார்த்து சொல்ல ரெடி ரெடி ஸ்டார்ட் ஏய் கம் வா நீ தான் மிஸ் பண்ணிட்ட ஆனா கடவுளை பாத்தியா எனக்காகவே உன்னை விட ஸ்மார்ட்டா ஒருத்தர் அமைச்சிருக்காரு இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரான் இவன் ஹே Hey. வஹாப் வா என்ன தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ நோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான் வா உட்காரு தேங்க்ஸ். ஃபங்க்ஷன் எப்படி போச்சு இட்ஸ் குட். நைஸ்னா யா. ஹே ராஜா எப்படி இருக்கான் அவனுக்கு என்ன நல்லா தான் இருக்கான். ஹே என்னாச்சு கையில எல்லாம் கருப்பா எனி ஃபயர் ஆக்சிடென்ட் நீ போன பிறகு நிறைய நடந்து போச்சுரிமா. நீ போன மறுநாள் ராஜா என்னை பார்க்க வந்தான். வள்ளியை பற்றியே பேசிட்டு இருந்தான். ஏ மச்சான் அவன் கண்டிப்பாக என்ன லவ் பண்ணுவாடா நம்பிக்கை இருக்கு எப்படி சொல்கிறேன்னு 1980 பல்லாயிரக்கணக்கான ஜனங்க நீரிழிவு நோயினாலையும் மாரடைப்பினாலையும் ஏன் புற்றுநோயாலையும் கூட பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. பல லட்சம் பேர் நோயாளி ஆனாங்க. 10 வருஷம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சானுங்க. இந்த மரபணு மாற்ற விதைகளை பயன்படுத்தி தயாரிக்கிற சோயாபீன்ஸை சாப்பிட்றதுனால தான் மக்களுக்கு இந்த மரணம்னு இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பல நாடுகளில் பீட்டி விதையை பயிரிடுறதையே தடை பண்ணாங்க. ஆனால் பீட்டி விதை கம்பெனிக்காரன் விடுவானா? பார்த்தான். இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத, அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாத இளிச்ச வாயினுங்க எங்கே இருக்கான்னு தேடுனா இங்கே வந்து இறங்கிட்டான். இன்னும் சில வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுடைய தேவை அதிகரிச்சிடும்.
உலகத்திலே விவசாயம் ஒரு பணக்கார வியாபாரமாக மாறிடும். அதனால் இந்த விவசாய நிலங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும்னு வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் சூழ்ச்சி பண்ணுறாங்க. அறுவடைக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணுவோம்? விதை நல்லா எடுத்து வைப்போம். அந்த விதையத்தான் மறுபடியும் பயிர் பண்ணுவோம். ஆனால் இந்த பீட்டி விதைகளை பயிரிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மண் வேறு எந்த விதையும் ஏற்றுக்காது. விதை நெல்லுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த பீட்டி விதை கம்பெனிக்காரங்கிட்ட போய் கையேந்தி நிற்போம். இப்போ விலை கம்மியாக தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறது தான் விலை. பீட்டி பருத்தி விதையை ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப்னு பல மாநிலங்களில் பயிரிட்டாங்க. என்னாச்சு? விளைச்சல் நாம் எப்பவும் பயிரிடுற பருத்தி விட இது 5 மடங்கு கம்மிங்க. அந்த வருஷம் பீட்டி விதையை பயிரிட்ட எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டாங்க. ஏழை விவசாயிங்க கடன் தொல்லைனால, கந்து வட்டி தொல்லைனால மனசு உடைஞ்சு போய் 2 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பீட்டி விதை கம்பெனிக்காரர் சம்பாதிச்சது 2000 கோடி. ஒரு திட்டத்தை அரசாங்கம் மக்களுக்காக கொண்டு வரும்போது அதில் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சரின்னு படுற ஒரு விஷயம் 10 வருஷம் கழித்து பார்த்தா அதுவே ஜனங்களுக்கு எதிரானதாக மாறிடும். அதுக்கு நம்ம நாட்டில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. நம்ம ஏழை ஜனங்களுக்கு அடுப்பறிக்க விறகல்ல அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவிலிருந்து சீமக்கருவேல முள்ள கொண்டு வந்து அதோட விதையை தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் தூவி விட்டாங்க. அதுக்கு தண்ணியே தேவைப்படாதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் உண்மை என்னென்னு இப்போ தானே நமக்கே புரியுது. வேலிக்காத்தான்னு சொல்லப்படுற சீம கருவேல மரம் தான் வளர்கிறதுக்காக நிலத்தடி நீரை மட்டும் இல்லை, காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை கூட உறிஞ்சிடணும்னு அப்புறம் தானே கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், வேலூர், தருமபுரி மாவட்டமெல்லாம் முற்றிலுமாக வறண்டு போச்சு. விவசாயம்னு நிலத்தடி நீர் இல்லையே. அடுப்பறிக்க விறகு இருக்கு, ஆனால் வேக வைக்க அரிசி வேணுமே. இப்போ அமெரிக்காவில் இந்த மாதிரி மரங்களை முற்றிலுமாக அழைச்சிட்டாங்க. நமக்கு இப்போ தானே புரியுது. இது மாதிரி தான் மரபணு மாற்றுவதைகளும் சொன்னால் புரிஞ்சுக்கணும். ஆனால் அரசியல்வாதிகள் மக்களுடைய நியாயமான போராட்டங்களை எங்க புரிஞ்சுக்கிறாங்க? மக்கள் வேணான்னு சொல்ற திட்டங்களை தங்களோட இஷ்டத்துக்கு அவங்க மேல திணிக்கிறாங்க. போபால்ல என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு ரீமா அந்த ஊர் தானே, அவளை கேட்டு பாரு. யூனியன் கார்பைட் ஃபேக்டரியில விஷவாயு கசிஞ்சதுனால 50,000 பேருக்கு மேல செத்துட்டாங்க. 3 லட்சம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க. அது காத்துல கலந்த விஷயம். அதோட பாதிப்பு இன்னும் அங்க இருக்கு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் மண்ணில் கலக்கிற விஷயம். அது இதை விட டேஞ்சரஸ். அது என்னைக்குமே அழியாது. அதான் பீட்டி கத்திரிக்காய்க்கு தடை போட்டாங்களே. வெளி பார்வைக்கு அப்படிதான் தெரியும். அரிசி, கோதுமை, கரும்பு, டொமேட்டோஸ், வாழை போன்ற 56 உணவுகளோட பீட்டி விதைகளை பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பயிரிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அந்த கஹிமோ கம்பெனி. அதுக்கு ஃபைனான்ஸ் பண்றதெல்லாம் டான்சாமோங்கிற வெளிநாட்டு கம்பெனி. இந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி நம்ம விவசாயிகளுடைய வீழ்ச்சின்னு பிரச்சாரம் பண்ணாரு காமராஜர். இது நம்ம நாட்டுக்கு எதிரான ஒரு மறைமுகமான யுத்தம்னு அவர் சொல்வாரு. அவரால எங்க தான் கம்பெனிக்கு தடை வந்துருமோ, பெரும் நஷ்டமாயிருமோன்னு பயந்து அவரை எசக்கி முத்து மிரட்டினான். நாங்க அவரை பார்க்க போகும்போதெல்லாம் அதை பத்தி அவர் எங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. வளர்ந்த முன்னேறிய நாடுகள் தன் கண்ட்ரோல்ல இருக்கிற வளரும் நாடுகளை எப்பவுமே தன் கைக்குள்ளே வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய ஆயுதமே வந்து பொய் பிரச்சாரமும் உயிர் பலியும் தான். இசைக்கு முத்து பல விதத்துல தொல்லை கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம காமராஜர் தொடர்ந்து இது விஷயமா எல்லா விதமான மக்களையும் அவனுக்கு எதிரா போராட தூண்டினாரு. அவங்களை எதிர்த்து போராடணும். போராடுவீங்களா? கஹிமோ கம்பெனிக்கு எதிரா பெரிய அளவுல போராட ஆரம்பிச்சாங்க. மீடியா சப்போர்ட்டும் பலமா இருந்துச்சு. உள்ளூர் கம்பெனி கஹிமோவை அவர் உயிரோட இருந்தா தானே தொடர்ந்து இந்த போராட்டம் எல்லாம் நடக்கும். அவரே இல்லைன்னா? அவர் டெத்தை பத்தி எங்க காலேஜ் வைவா கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப பல பசங்க போலீஸ் சொன்ன மாதிரியே அவர் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாருன்னு பேசினாங்க. ஆனா எங்கள சில பேருக்கு டவுட் இருந்துச்சு. மேம், அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அவர் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தா ரைட் ஹேண்ட் தான் கட் பண்ணிருக்கணும். அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல கட் பண்ணிருக்கு. திஸ் இஸ் a murder. குட் பாயிண்ட். அது கொலைதானே நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? அத பத்தி ஒரு ரிப்போர்ட் புக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்னு என் மேம் சொன்னாங்க. காமராஜ் ஐயா கொலைக்கு இசக்கி முத்து தான் காரணம்னு சில எவிடன்சஸ், லா பாயிண்ட்ஸோட நான் ஒரு தீசிஸ் எழுதினேன். மேம், நீங்க சொன்ன மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன். பைண்ட் பண்ணி கொடு, ஊருக்கு பொரிச்சு படிச்சிடுறேன். ஓகே மேம். You've done a very good job. Thank you மேம். படிச்சு பார்த்தேன். நீ சொல்றபடி இந்த கேஸ் ரீஓபன் பண்ணா பல உண்மைகள் வெளியே வரும் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சிபிசிஐடி ஆஃபீஸருக்கு ஒரு காப்பி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அவங்க தீசிஸ் அனுப்பின ஒரு வாரத்துல என்ன கொலை பண்ண ஆளுங்க வந்தாங்க. அன்னைக்கு இவரால நான் தப்பிச்சிட்டேன். பட் என் கண்ணு முன்னாடியே என் மேடத்தை கொலை பண்ணிட்டாங்க. கண்டிப்பா என்னையும் கொல்லாம விட மாட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. நீங்களாம் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்.
ஒன்று அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பீங்க, இல்லை இங்கே இருக்கிற அமெரிக்கன் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க. நம்ம நாட்டு விவசாய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியாது. அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்று மட்டும் நல்ல இந்த நேரத்தில் என்ன ஏங்க சார் ஒரு 2 மினிட்ஸ். சரி, கிளம்பு. போய்டுறோம். 2 சீக்கிரம் போங்கய்யா. மினிட்ஸ். தேங்க்யூ. எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. எங்கள் அப்பா கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி நம்ம கலெக்டரை மீட் பண்ணுவோம். உனக்காக நான் இருக்கேன். இந்நேரம் வந்து ஆளுங்க உன்னை தான் தேடிட்டு இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. அம்மா அப்பா அந்த ஆளுங்க தான். அவங்களா? நீங்கள் கேட்ட அட்ரஸ்ஸு 3வது லெஃப்ட் போய் 2வது ரைட்டு போகணும். போங்க போங்க. அவங்க ஏன் வீட்டு தான் தேடி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உன் வீட்டுக்கு எப்படி போகலாம்ல? போகலாம். நீ போய் அம்மா அப்பா கூட்டு வந்துரு. அவங்க எதுக்குன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லு. அக்கம் பக்கத்தில் கேட்டா மார்க்கெட் போகிறேன்னு சொல்லு. கையில் பேக் எதுவும் எடுத்துக்காத. ஓகே ஓகே. இப்படி போனால் வீட்டுக்கு போகலாமா? இப்படி கூட போகலாம். அந்த ரோடு எங்கே ஜாயின் ஆகுது? இப்படி போனால் வரும். சரி, நீ உன் வீட்டுக்கு போ போ போ. யாரே அது இந்த நேரத்தில்? டோர் நம்பர் 15 செகண்ட் ஷீட் போனோம். செகண்ட் ரைட் போயிட்டு 3rd லெஃப்ட்ல போங்க. டேய் மச்சான், அவன் 3rd லெஃப்ட் போய் 2nd ரைட் போக சொன்னா? ஏய், அவன் ஒரு குடிகார பையன்டா. லெஃப்ட் ரைட்னு சொல்லிருப்பான். யோ, என்ன லெஃப்ட் ரைட் செகண்ட் ரைட் போயிட்டு 3rd லெஃப்ட்ல போய். சரி வா. எங்கப்பா போறீங்க? நில்லுங்கப்பா, அது முட்டு சந்து. ஏய் ஆமா மச்சான், இது முட்டு சந்துடா. அந்த குடிகார பையன் கரெக்டா தான்டா சொல்லிருக்கான். ஆட்டோல இருந்து வந்தான்டா நம்மள குழப்பி விட்டுருக்கான். ஏய் சாரா வாங்கடா. ஏமா இந்த ராத்திரில எங்கம்மா போறீங்க? மார்க்கெட்டுக்கு போறோம். மச்சான் இந்த வீடு தான்டா பூட்டி இருக்கு. பெரியவரே, இந்த வீட்ல இருந்தவங்க எங்க? டா இப்போதான் மார்க்கெட் போறதா சொல்லிட்டு போறேன். வாங்கடா. அப்பா, என் ஃப்ரெண்ட் ராஜா. அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்தேன் அந்த தம்பி தானே? வக்கீலுங்க காலேஜ்னாலே பிரச்சனை தானே தம்பி. பெரிய பிரச்சனை இல்லை. எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கிக்கலாம். இல்ல எங்க முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று ஈஞ்சமாகல நடந்துட்டு இருக்கு. அங்கேயே தங்கிரும் தம்பி. சரி, வாங்க போகலாம். வாங்க. இப்படி போனால் பக்கம்பா. இல்லை அப்படி வேணாங்க, இப்படி போயிடலாம். வாங்க சரி, வாங்க போலாம். வாங்க ப்ளீஸ், சீக்கிரம் வாங்க. டேய் அந்த ஆட்டோல போய் வர்றா. இத போங்க. அங்க போய் தரா. ஏய் மச்சான், இந்த ஆட்டோல யாரும் இல்ல. நம்ம வர்றது தெரிஞ்சுதான் உசாரே எஸ் ஆயிட்டா. கூட அந்த பையன் தான் ஆட்டோல இருந்து நம்ம குழப்பிட்டு இருக்கான். சார், எவ்வளோ நேரமாக கேட்குறது? அட்ரஸ் எவ்வளோ கரெக்டாக சொன்னேன். எதனா கொடுக்குறது, இல்லைன்னா தீப்பெட்டியாவது கொடு. அதுவும் இல்லையா? நீ என்ன போலீஸா? கட்டிங்க எல்லாம் பார்த்தா அதே மாதிரி இருக்கு. என்ன அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? குடிக்காரன் எப்பயுமே உண்மையாக தான் பேசுவான். சிகரெட்டு பிடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் நான் சிகரெட் பிடிச்சதை நிறுத்திடுறேன். நீ விற்கிறத நிறுத்து. ஆளை பிடிச்சிங்களா இல்லையா? மிஸ் ஆயிட்டானே. ஏய் ராஜா. ஏய் ஆட்டோ, ஸ்டாப். ஏய் ஆட்டோ கட் பண்ணுறேன். ஓகேடா. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். என்ன தம்பி திருவான்மொழியா இறக்கி விட்டீங்க? இன்னும் போகணும் தம்பி. இங்கேருந்து லோக்கல் ஆட்டோவில் போயிடலாம். மச்சான் ஆட்டோ போடுறேன். ஓகேடா. போங்க சார். யாருங்க? இங்கேயா தங்க போகிறீங்க? முன்னாடி சொல்லியிருந்தா ஹோட்டலில் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல. எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் சிரமம்? இந்த பில்டிங் ஓனர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நாங்க இங்கே தங்கிக்கிறோம். இருந்தாலும் வாங்கண்ணா, இங்கே எப்படி? வாங்க. உங்க வாங்கம்மா. அது எங்கேயாச்சும் குடிக்க போயிருக்கண்ணா. லேட்டாக தான் வரும். சரிம்மா, நாங்க ஒரு 4 நாள் தங்கிக்கிறோம் இங்க. சரிங்க. ஓனர்ட்ட நான் சொல்லிக்கிறேம்மா. வாங்க தம்பி. இங்கே தங்கி இங்கே வேலை செஞ்சு கஷ்டமா என்ன இருக்கு. பண்றது? இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தம்பி. இந்த மாதிரி கட்டடத்துல தான் நாங்களும் தூங்குவோம். இவ வயசுக்கு வந்த பிறகுதான் வாடகைக்கு வீடு எடுத்து போனோம். தம்பி என்ன வெளியாளா? சொன்னா என்ன? ஏ வள்ளி, நைட் நான் அப்பா கிட்ட பேசிடுறேன். காலையில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகலாம். ஐயா நான் போயிட்டு வரேங்க. சரிப்பா. குட் மார்னிங் சார். அப்பா
ராஜா அப்பா நேற்று நைட் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் வள்ளி லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இங்கே தான். நான் கலெக்டரோட பிஏ கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நேற்று நைட் ஃபோனில் சொல்லிட்டேன். இப்போ நான் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கலெக்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுவார். சரிங்கப்பா. கோபி சொல்லுங்கண்ணே. என் பையன் தெரியுண்ணே. நல்லா இருக்கியாப்பா? அப்பா எல்லாம் சொல்லியிருக்கிறாருப்பா. கலெக்டர் ஃபைல் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேண்ணே. நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். சரிங்கப்பா, வா உட்காரலாம். சார் நான் சொன்னேன்ல, நம்ம டிரைவர் ராஜேந்திரனோட சார். வணக்கம் சார். பார்த்துக்கலாம்ப்பா சார். என்ன பேசணும்? என்ன சார் சொன்னார்? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அநேகமாக அப்பாட்ட சொல்லி அனுப்புவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏய் வலி, நீ வள்ளுவர் கூட்டத்துக்கு தனியாக போயிடுவேல்ல? நான் போய்க்கிறேன். நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க வேகமா தான் இருக்கோம். இந்த கேஸை எங்களுக்கு விடப்பட்ட சவாலாக தான் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரமே குற்றவாளியை கைது பண்ணிடுவோம். நான் சென்னை கமிஷனர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு மற்றவங்கள விட லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டிபார்ட்மெண்ட்டை நம்புங்க. எந்த வித பர்மிஷனும் இல்லாமல் கூடியிருக்கீங்க, தப்பாக போயிடும். இந்த கேஸை திசை திருப்புற மாதிரி நடந்துக்காதீங்க. தயவு செஞ்சு கலைஞ்சு போயிடுங்க. இதில் பாருங்க சரவணன், ரொம்ப வருஷமாக கல்யாணமே ஆகாமல் இருந்த அந்த லெக்சரர் இப்போ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட எவனாவது இன்கேஸ் இல்லீகலாக கான்டாக்ட் வச்சிருந்து திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கினதுனால இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை இந்த ஆங்கிலையும் விசாரிக்க சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இந்த கேஸை சரியாக விசாரிப்பாங்கன்னு தோணல. ஏய் அப்படி இல்லை ஒன்றும் இல்லை. இந்த கமிஷனர் ரொம்ப நல்லவர். அதனாலே நிறைய இடம் மாறி இருக்காரு. அவர் வந்த பிறகு சிட்டியில் க்ரைம் ரேட் குறைஞ்சிருக்குன்னு பேப்பரில் படிச்சிருக்கேன். பேப்பரில் படிக்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த கமிஷனர் சரியாக விசாரிக்கலைன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா விடுவாங்களா? ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல இறங்கி ஃபைட் பண்ணுறது லா காலேஜ் பசங்க தான். இது அவங்களோட சொந்த பிரச்சனை. நாம் அவங்கக்கிட்ட கொண்டு போவோம். நீ சொன்னல எஸ்கே முத்து, இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனால் நிச்சயம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது முடியாது. எஸ்கே முத்து ஜாதிக்காரங்க நிறைய பேர் இந்த காலேஜில் படிக்கிறாங்க. நம்ம எஸ்கே முத்துவை மீன் பண்ணோன்னா இந்த பிரச்சனையை வேற மாதிரி திசை திருப்பிடுவாங்க. அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு பாரதி மேம் கொலை வழக்கே மறந்து வேற எங்கேயோ போயிடும். மீடியாவும் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மீடியாவுக்கு தேவை சென்சேஷன் தான், அதுக்கு உண்மை தேவைப்படுறதில்ல. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கலெக்டரை பார்க்க முடியல, நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துருவோம். ஏன்னா எல்லாமே அப்பா சரி பண்ணுறேன்னு இருக்காரு. அதோ அப்பா தான் கால் பண்ணுறாங்க. ஸ்பீக்கர் ஃபோனில் போடுறேன் கேளு. சொல்லுங்கப்பா. அந்த பொண்ணோட இல்லை அப்பா, அந்த பொண்ணோட எந்த சம்மந்தமும் வச்சுக்காத. சரிப்பட்டு வராது சொல்லுங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? கலெக்டர் கூட்டு பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எஸ்ஐக்கு சுத்த மாதிரி ஆளுங்களை பகிச்சுக்குவானா, அவங்களே நம்மளால ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிறாரு. ஒரு கலெக்டர் எப்படி சொல்றாருன்னா, நம்ம சாதாரண ஆளுங்க, நம்மளால என்னப்பா பண்ணிட முடியும்? அப்பா இல்லைப்பா. அவர் ஒரு விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்றாரு. அந்த பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு, பையனையாவது காப்பாற்றிக்கின்றாரு. வீட்டில் எல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம்லாம் சொன்னேன், ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீ உடனே வீட்டுக்கு வேணாம். என்னடா ஒரு எஸ்எரிஸ்மெண்ட் இப்படிலாம் பேசுகிறான்னு நினைக்காத. நான் ஒரு அப்பாவை பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு என் பிள்ளை நீ தானே முக்கியம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து. சரி சரிப்பா. வள்ளி இங்கிருந்து போயிடு ராஜா. அது இல்லை, நான் சொல்றேன்ல, நீ போ. இல்லை வள்ளி, அது நீ போ. வள்ளி போயிடு, இங்கிருந்து போயிடு, தயவு செஞ்சு போ. அங்க என்னமா சத்தம்? ஒன்றும் இல்லை அங்கிள், ஃபோனில் சிக்னல் கிடைக்கல, அதனால தான். என்ன வள்ளி இது? உன் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன், நீ எப்படி நடந்துக்கிட்ட? அப்படி இங்கிருந்து போயிடு ராஜா, ப்ளீஸ். உன் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றேன். நீ இல்லாம எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். எனக்கு நல்லது நினைக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. நீ என் கூட இருந்து உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாய்க்கவே முடியாது.
போயிடு, தயவு செஞ்சு இங்கிட்டு போயிடு. இப்போ நான் இங்கேருந்து போகணுமா? நிஜமாவே நான் போகணுமா? நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களோட நாம இல்லாமல் கூட போயிடலாம். அதுவே அவங்க கஷ்டத்துலையும் குழப்பத்திலையும் இருக்கும்போது எப்படி நம்ம அவங்கள விட்டுட்டு போக முடியும்? நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. எப்போ நீ என் கூட இருக்கும்போது சேஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி சொன்னியோ அப்போவே லைஃப் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.